வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நான்கில் சனி அதிர்ஷ்டம் தருவாரா. லக்னத்திலிருந்து பார்க்கும் பொழுது நான்காவது வீடு, அதாவது தன் சுகஸ்தானம், தாயார் வீடு, வண்டி வாகனம் அனைத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். இப்படிப்பட்ட சுகஸ்தானத்தில் சனி சென்று அமரும் பொழுது அவர்களுக்கு இது சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களிலும் தடைகளும் தாமதங்களும் நிம்மதியின்மையும் ஏற்படும் என்பது ஒரு கருத்து உண்டு. அதாவது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அம்மாவை விட்டு அந்த குழந்தை பிரிஞ்சே இருந்தது, அதே மாதிரி சொந்த வீடு அமைகிறதுல நிறைய பிரச்சனை, அல்லது அமைச்சுக்கிட்ட வீட்டில் நிறைய சிக்கல்கள் இருக்குது, அதே மாதிரி அந்த குழந்தைக்கே அடிக்கடி உடம்பு பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது. அப்போ இது 4ஆம் இடத்துல சனி இருந்தால் யாருக்குமே அதிர்ஷ்டம் கிடைக்காதா? இந்த அதிர்ஷ்டமாக இதை செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அல்லது பாசிட்டிவாக இது எனக்கு வேலை செய்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னா ரொம்ப எளிமைங்க. 4ஆம் வீட்டில் சனி இருப்பவர்கள் எந்த பொருளை எடுத்தாலும் செகண்ட் ஹேண்டாக வாங்கி பயன்படுத்தும் பொழுது, அதாவது ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா பழைய வீடாக வாங்கி நம்ம அதை ரீஆல்ட்ரு பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி வண்டி வாங்கினாலும் செகண்ட் ஹேண்டு, ஒரு நகையே வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு ஏலத்துக்கு வர நகைகள், இது மாதிரி செகண்ட் ஹேண்டு நகைகள், இது மாதிரி வாங்கி பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக 4ஆம் இடத்து சனி அதிர்ஷ்டத்தை கொடுக்க கடமைப்பட்டவர். அதனால் 4ஆம் இடத்துல சனி இருந்தால் நெகட்டிவ் இம்பேக்ட் நிறையா வரும்னு சொல்லி பயப்பட வேண்டியதே இல்லைங்க. தாராளமாக இந்த ஒரு சிறிய பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த 4ஆம் இடத்து சனி நன்மையே செய்வார். ஸோ இவ்வளவுதாங்க. நன்றி நண்பர்களே.